கூடா நட்பு கேடாக முடியும் என்பதை போல இந்திய நாடு நீண்ட காலமாக அதனுடைய வெளிவிவகார கொள்கை என்பது தனித்திருந்தது. அணிசேரா கொள்கை. எந்த நாட்டோடும் அது தேர்ந்து நிற்கவில்லை. நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம், சரியின் பக்கம் நிற்பதுதான் அவருடைய கொள்கையாக, பாலிசியாக இருந்தது. ஆனால் அது அனைத்தையும் புரட்டி போட்டுவிட்டு அமெரிக்காவை மையப்படுத்தியதனுடைய வெளிவிவகார கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர் மோடி. அந்த மோடி அமெரிக்காவோடு ட்ரம்போடு நெருக்கம் காட்டினார். ஆனால் இன்றைக்கு இதை பற்றியும் கவலை இல்லாமல் இந்திய மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு வரி விதிப்பு, சுங்க வரி விதிப்பை கொண்டு வந்து ஒரு நெருக்கடியை நம்ம தள்ளியிருக்கிறார். ஆனால் இதுல என்ன பெரிய கொடுமை என்று சொன்னால், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் எரிவாயுகளை நாம் வாங்கினோம். ஆனால் அதுல வாங்கிய அந்த உற்பத்தியில 77% அம்பானியினுடைய ரிலையன்ஸ் வாங்கியது. அவன் வாங்கி சுத்திகரித்து மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்று லாபம் சம்பாதித்ததெல்லாம் அம்பானி குழுமம். அம்பானி குழுமம் லாபம் ஈட்டியது, அதானி குழுமம் லாபம் ஈட்டியது. ஆனால் அதில் இருக்கிற துயரங்களையும் துன்பங்களையும் நெருக்கடியும் சந்திப்பது தேசம். தேசத்தில் இருக்கிற மக்கள், தேசத்தில் இருக்கிற சிறு தொழிலாளர்கள், முதலாளிகள் அனைவரும் இதிலே மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கிறார்கள். இந்த ஏற்றுமதியின் மூலமாக கிட்டத்தட்ட 66% ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று இன்றைக்கு பல்வேறு விவரங்கள் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த ஏற்றுமதியின் மூலமாக பெருந்திரளாக பாதிக்கப்படுவது ஜவுளித்துறை. ஜவுளிகள் பாதிக்கப்படும், ரத்தினங்கள், நகைகள், காலணிகள், ஏன் பதப்படுத்தப்பட்ட இறால் மீன், அதோடு மட்டுமல்ல தளவாட பொருட்கள், தொழிற்சாலைக்கு தேவையான ரசாயனங்கள் என்று இவை அனைத்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இப்ப நான் சொன்ன அத்தனை விதமான தொழில்களும் தொழிலாளர்களுடைய உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படுகிற தொழில்கள். எனவே உடனடியாக பாதிக்கப்படுவது என்பது வேலை இழப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை. இது அதிகரிக்கும். ஏன் திருப்பூரை மட்டும் ஜவுளி தொழிலை சார்ந்திருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் திருப்பூரில் மட்டும் பாதிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமை இருக்கிறது. ஆம்பூர் பகுதியிலே தொழிற்சாலை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே ஏற்றுமதியிலே பெருந்திரளாக அமெரிக்காவுக்கு 12% மேல் அங்கு போகிறது என்று சொன்னால், எனவே அமெரிக்காவுடைய இந்த ஏற்றுமதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இறால் மீன் பாத்தீங்கன்னா அங்கங்க தேங்கி இருக்கிறது என்று பதப்படுத்தப்பட்ட இறால் மீன் எல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த வரி விதிப்பால் இந்தியா மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது வங்கத்தின் மீது, வியட்நாம் மீது, சீனாவுக்கு அங்க இருக்கிற பொருளாதார நிலைமைகளும் போட்டி போடுவதற்கு இவர்களால் முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலை, ஒரு நெருக்கடியை, ஒரு முட்டுச்சந்தில் நம்மை கொண்டாடி நிறுத்துகிற வேலையை அமெரிக்க அரசு, ட்ரம்ப் நிர்வாகம் இன்றைக்கு செய்திருக்கிறது. ஆனால் RSS, பிஜேபி இதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு, பேசுவதற்கு, இங்க இருக்கிற விவசாயிகளை, தொழிலாளர்களை, சிறு வர்த்தகர்களை பாதுகாப்பேன் என்று மோடி சொல்லுகிறார். அவன் சொல்லுக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய பாரதூரமான இடைவெளிகள் இருக்கிறது. எனவே அமெரிக்காவிலிருந்து வருகிற பருத்திக்கு 11% வரி விதிப்பு இருந்ததை மோடி ரத்து செய்கிறார். இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கிற பருத்தி தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஆனால் இதற்கு எதிராக குரல் கொடுத்து தேசத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். எனவேதான் நான் ஒன்றை சொல்லி சொன்னேன். என்ன என்று சொன்னால், அமெரிக்காவுடைய அந்த ட்ரம்பினுடைய மகள், இளைய மகள், அம்பானியுடைய இளைய மகனுடைய திருமணத்திற்கு வருகிறார். ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியிலே ரொம்ப செலக்ட் பண்ணி செலக்ட் அழைத்தார். அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களில் முகேஷ் அம்பானியும் ஒருவர். எனவே இந்த அம்பானி, அதானி குழுமத்தோடு அமெரிக்கா, ட்ரம்ப் நெருக்கமாக சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே லாபம் ஈட்டுகிறவர்கள், லாபம் குடிக்கிறவர்கள், தேசத்தை சுரண்டுகிறவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய பெரும்பான்மையா இருக்கிற விவசாயிகள், சிறு தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் அனைவருமே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலைமையில் தான் இன்றைக்கு இடதுசாரிகள் ஒன்றாக சேர்ந்து இங்க இருக்கிற சிறு வர்த்தகர்களை, தொழிலாளர்களை, விவசாயிகளை பாதுகாப்பதற்கு, தேசத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் மோடி பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவரை அழைத்து சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் வலியுறுத்துகிறோம். அமெரிக்காவுடைய ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய கண்மையாக இணைந்து சேர்ந்து நின்று கண்டிப்போம், எதிர்ப்போம், யுத்தத்தை தடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.